ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி ஹோம்லி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பாதாம் அல்வா எப்படி செய்கிறதுன்றதான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியான மெத்தடில் ஒரிஜினல் பாதாம் அல்வா டேஸ்ட்டில் எப்படி செய்கிறதுன்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாதாம் அல்வா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பாதாமை ஊற வச்சுக்கலாம். அதுக்கு நான் ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு பாதாம் எடுத்திருக்கேன். இது 250 கிராம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பாதாமை ஒரு தண்ணி சேர்த்து நல்லா அலசி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம அலசும் போது அதில் இருக்க தூசி எல்லாமே போயிடும். இதை இப்போ நம்ம நல்லா அலசி எடுத்துட்டோம். அதுக்கப்புறமா நல்லா சுடு தண்ணியில் ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். 1 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறமா நமக்கு பாதாமோட தோல் தனியாக வர ஆரம்பிச்சிடும். இப்போ நமக்கு பாதாம் நல்லா ஊறிடுச்சு. நம்ம கைகளால் நசுக்கினாலே நமக்கு பாதாமோட தோல் தனியாக வர ஆரம்பிச்சிடும். இப்போ நான் பாதாமோட தோல் எல்லாமே நீக்கி எடுத்து வச்சுட்டேன். இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்காம இதை அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா சாஃப்டாக நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப பால் சேர்க்காம இந்த அளவுக்கு திக்னஸில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம அல்வா செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இதில் 1 கப் அளவுக்கு நான் சர்க்கரை எடுத்திருக்கேன். இதில் 1/2 கப் அளவு சர்க்கரையை மட்டும் நான் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதை நம்ம மீடியம் ஃப்ளேமில் அப்படியே வச்சிட்டோன்னா நமக்கு கேரமல் ரெடி ஆகிடும். இப்போ நமக்கு கேரமல் ரெடியாக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம சேர்த்த சர்க்கரை எல்லாமே நல்லா கரையிற வரைக்கும் நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு சேர்த்த சர்க்கரை எல்லாமே கரைஞ்சி கேரமல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மீதி வச்சுருக்க 1/2 கப் சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். சர்க்கரை பாகு கம்பி பதம் வர வேண்டாம், நல்லா கரைஞ்சி பிசு பிசுன்னு வந்தாலே போதும். இப்போ நமக்கு சர்க்கரை கரைய ஆரம்பிக்கட்டும். 1 கப் அளவு நீங்கள் பாதாம் எடுத்திங்கன்னா 1 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு பாதாம் சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு சர்க்கரை சேர்த்தா நமக்கு அல்வாக்கு இனிப்பு சரியான அளவு இருக்கும். இப்போ நமக்கு சர்க்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சி பிசு பிசுன்னு ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது கூட அரைச்சி வச்சிருக்கிற பாதாமும் சேர்த்துக்கலாம். நம்ம பாதாம் சேர்த்து நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது சர்க்கரை பாகில் நல்லா மிக்ஸ் ஆனதுமே நல்லா கட்டியாக ஆரம்பிச்சிடும். அடுப்பை நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருக்கலாம். அப்போ தான் நமக்கு பாதாம் அடிப்பிடிக்காது. இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நான் இதில் 1/2 கப் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். அந்த 1/2 கப் அளவு நெய்யையும் நம்ம ஒரே டைமில் சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து செஞ்சோன்னா அல்வா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நமக்கு பாதாம் கொஞ்சம் வேக ஆரம்பிச்சிருச்சு. மறுபடியும் நான் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய்யை ஒவ்வொரு டைமும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டே இருக்கலாம். அப்போ தான் அல்வா நல்லா அடிப்பிடிக்காமல் நமக்கு நல்லா வெந்து வரும். நம்ம இன்றைக்கி கேரமல் ரெடி பண்ணியிருக்கிறதுனால அல்வா ஒரிஜினலான கலரில் சூப்பராக இருக்கும். ஒரு வேளை நம்ம கேரமல் ரெடி பண்ணாமல் ஃபுட் கலர் சேர்த்து கூட அல்வா செய்யலாம். ஃபுட் கலர் நம்ம சேர்த்து செய்கிறத விட இந்த மாதிரி நம்ம கேரமல் ரெடி பண்ணி செய்யும்போது அப்படியே ஒரிஜினலான அல்வா கலர்லேயே இருக்கும். இப்போ நமக்கு கொஞ்சம் கட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சமாக நெய் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 25லேருந்து 30 நிமிஷம் நமக்கு அல்வா ரெடி ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். இப்போ நமக்கு கொஞ்சமாக கட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு நல்லா அல்வா பதம் வர வரைக்கும் நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக முந்திரியும் சேர்த்து இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். நமக்கு அல்வா பதம் வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை அப்பப்போ சேர்த்து இதை நல்லா கலந்துகிட்டே இருக்கலாம். இப்போ நமக்கு கொஞ்சம் கூட பேனில் ஒட்டாமல் தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி அல்வா பதம் வர வரைக்கும் நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ நமக்கு அல்வா பதம் கரெக்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணாலே போதும், நமக்கு சுவையான பாதாம் அல்வா தயாராகிடும். அவ்வளோதான், ரொம்பவே எளிமையான முறையில் ஈஸியாகவே செஞ்சு முடிச்சிடலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அல்வா அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும். அதுவும் நம்ம பாதாமில் செய்யும்போது ரொம்பவே ஆரோக்கியமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்கள் உங்கள் வீட்டில் உடனே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கான்றதை மறக்காமல் என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.